வணக்கம். கன நாளே பிறகு இன்றைய தொடர்ந்து செய்கிறதுக்கு யோசித்தேன். நான் இதை செய்து போட்டு காலை சாப்பாட்டுக்கு இது மிகவும் நல்லா இருக்குது. அதால் இன்றைக்கு இதை போடுவோம் பண்ணிட்டு நான் திரும்ப வந்திருக்கிறேன். இப்போ 1 மந்தாக நான் ஒன்றுமே யூடியூப்பில் போட இல்லை. ஸ்ரீலங்கா போயிட்டு திரும்பி வந்ததுனால போட இல்லை. அதால் இதை செய்முறையில் நான் சொல்லியிருக்கிறேன். இது குரக்கன்மாவும் கொஞ்சம் உளுத்தமாகவும் 4 பங்கு குரக்கன்மாண்டா 1 பங்கு உளுத்தம்மா போட்டு இதை தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுட்டு கரைக்க அது அவிஞ்சு நல்லா அவிஞ்சு வர கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஏலத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் பனங்கட்டியும் போட்டு செய்தது தான் இது. அப்போ இதை மருந்து எடுக்காமலே நான் இப்போ விடிய சாப்பிட்டேன்னுண்டா 12 மணி லஞ்சு மட்டுக்கும் இது மருந்து இடாமலே போதும். சோபேரி, ப்ளூபேரி, கிரேப்ஸ் இவ்வளோ போட்டு செய்திருக்கிறேன். அப்போ இது மிகவும் நல்ல டேஸ்ட்டும் சரியான சத்தும். அதோடு இந்த ஜூஸ் இது நெல்லிக்காயும் அதோட கருவேப்பிள்ளை தனியாக அது மட்டும்தான் காரணம். இது சரியான சத்துன்றோடைய இதை ஈஸியாக அடித்தாச்சு குடித்தாச்சு இதை சாப்பிட்டாச்சு. லஞ்சு மட்டும் ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. இப்போ இது உளுத்தமா வறுத்த உளுத்தமா புரிம்பு அரைச்சும் வைக்கலாம். குரக்கனில் கொடுத்து கலந்து சேர்த்தும் அரைக்கலாம். நான் புரிம்பாக வச்சுக்கிறேன். குரக்கம்மா நல்லா கழுவி காய வச்சு அரைச்சது, அதோட உளுத்தமா வறுத்து அரைக்கிறது சேர்த்தும் அரைக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 பங்குண்டா 1 பங்கு தான் ஒரு சுண்டு குரக்கன்மாண்டா காய்ச்சுண்டு உளுத்தம்மா அந்த விதம் கலந்து வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு அளவானதை கொஞ்சம் போட்டு பிடிக்க தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சிட்டு அப்படி காய்ச்சி நல்லா அவிஞ்சோண்டு வர கரைஞ்சோடனே நீங்கள் ஒரு கொஞ்சம் பெனங்கட்டி ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு அளவாக போடுங்க. உப்பு, மிளகுத்தூள் இவ்வளோ தான். இப்போ நான் பால் விடுறதில்ல, உங்களுக்கு பிடிச்சா பாலை விடுங்க. ப்ளூபேரி, சோபேரி, கிரேப்ஸ். நன்றி, வணக்கம்.